And the award goes to Ilanjeliyan of class 12. இவனா மெட்டல் மண்டையனா அதெல்லாம் என்னடா கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க, வித்தியாசமா இருக்கு. என்னடா சொல்லாம அவார்டெல்லாம் வாங்குற மெட்டல் மண்டையா? என் கூட தானே சுத்திக்கிட்டு இருந்த, இதெல்லாம் நீ எப்போ பண்ணல? வச்சு சுத்திட்டு இருக்கேன்னு பார்த்தா இதே பாடா டேய். என்ன பாட்டு கிட்டு பாடுமா என்ன? செதுரு பீட்டிடா அடிப்போம். இருடா மசாரா பார்த்துக்கலாம். Oh, that award boy, you know. நோ இல்லை சார், எஸ் அவன் தான். You all class what? Huh? அது வாத்தில சார், 12th. நீங்கள் சொல்லிட்டு 12A சார். சார் தமிழ்லேயே பேசிடுங்க சார். அப்போ ட்ரை பண்ண கூட கூடாது நான். ரைட்ரா, இதுக்கு தானே அவார்டு வாங்கினேன். என்னதுடா தம்பி இது? பவர்லெஸ் கிறிஸ்டல் ரேடியோ சார். பாருடா, நல்லா இருக்கே இது. சார் இது மட்டும் இல்லை சார், வீட்டில் ஃபேனு லைட்லேருந்து பைக் இன்ஜின் வரைக்கும் கழட்டி மாட்டுவேன். திறமை தான்டா. அடுத்து என்ன? பிஇ தானே? பிஇ மெக்கானிக்கல், பிஇ எலக்ட்ரிக்கல், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் 3 சார். அதுக்குன்னு 12 வருஷமாடா படிப்பாங்க? ஆமாம் சார், எனக்கு 3 இன்ட்ரெஸ்ட்டு. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கே. இப்படி தான்டா என் பையனும் மெரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நமக்கு ஒன்றும் புரியலப்பா. இப்போ ஏதோ கப்பலில் வேலை பார்க்குறான். அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணாங்கப்பா. யார் சார் அது? எங்களுக்கு தெரியாம? நம்ம ஸ்கூலா? பேரு நம்ம ஸ்கூலாக இருக்க வாய்ப்பே இல்லை. குருநாதா. குருநாதா? என்னடா இது பார்க்குதே? வெல்கம் டு காலேஜ் சஜஸ்ட் தமிழ்நாடு. உங்கள் ஃபேவரட் காலேஜஸ், காலேஜ் கம்பேரிசன்ஸ், கோர்சஸ், கரியர்ஸ் அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பேச வேற செய்யுதுடா. செழியன், உன்ன மாதிரி இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க ப்ராப்பரான கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப அவசியம். இன்னுமாடா தெரியல, அதான்டா குருநாதா. மெக்கட்ரானிக்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? எங்கேயோ படிச்சிருக்கேன், பட் கிளியர் கட் நாலேஜ் இல்லை குருநாதா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸும் கண்ட்ரோல் தியரிஸும் இன்டகிரேட் பண்ணி டெவலப் பண்ணப்பட்ட பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் தான் மெக்கட்ரானிக்ஸ். மல்டி டிசிப்ளினரி நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க இன்னைக்கு. அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட நியூ பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் தான் மெக்கட்ரானிக்ஸ். இந்த ஸ்ட்ரீமில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வா, இப்படி ஒரு ஸ்ட்ரீம் தான் எடுத்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் குருநாதா. சரி, ஒரு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கான வேலைகள் என்ன? முதலே சொல்லியிருந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை இன்டகிரேட் பண்ணி இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸும் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் ஒரு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட வேலை. லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, கார் பிரேக்ஸ். தொடக்கத்தில் இருந்த கார் பிரேக்கிங் சிஸ்டம்ல இருந்து இன்னைக்கு பெட்டர், மோர் ரெஸ்பான்சிவ், சேஃபர் கார் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. மாடர்னான சென்சிங், ஆக்சுவேஷன், கம்ப்யூட்டிங் அண்ட் கண்ட்ரோல் டெக்னாலஜிஸ் தான் இந்த அட்வான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டமோட உருவாக்கத்துக்கு காரணம். புரியுற மாதிரி ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம்ஸையும் ப்ராசஸையும் ஸ்மார்ட்டராகவும் பெட்டராகவும் ஆக்குறது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். என்னடா இப்படிலாம் இருக்காங்க, செம்மல. எப்படி குருநாதா, இப்பவே சொல்லுங்க, நான் எப்படி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஆகிறது? முதல்ல படிக்க வேண்டிய கோர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது ஒரு 4 year அண்டர் கிராஜுவேட் மல்டி டிசிப்ளினரி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக் பிரின்சிபல்ஸ் பற்றின ஸ்ட்ராங் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் மூலமா இன்ஜினியரிங் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், டைனமிக்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், சிக்னல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரியான ஏரியாஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸாக இருக்கே. ஆமாம், இந்த ஒரு கோர்ஸில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸ், control engineering subjects, optical engineering subjects, robotics subjects, MATLAB, LabVIEW, Simulink, SolidWorks and programming languages. இது எல்லாத்த பத்தியும் படிக்கலாம். இந்த நாலேஜ் தான் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரா ஆகிறதுக்கு தேவையான நாலேஜ். ஸோ பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஆகலாம். அப்படின்னா படிச்சிட வேண்டியது தான். சரி, இந்த கோர்ஸ் சேர்றதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும்ல? அஃப்கோர்ஸ் இருக்கு. பேசிக் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் நல்ல ஸ்கோர்ஸ் இருக்கணும். ரெக்கக்னைஸ்ட் போர்டில் 12th எழுதி அதில் பிசிஎம் சப்ஜெக்ட்ஸில் மினிமம் 50% வாங்கியிருக்கணும். ஐஐடி ஜேடபிள்யூ, பிட்சாட், ஏஐட்ரிபிள்யூ மாதிரியான எக்ஸாம்ஸில் மெரிட் ஸ்கோர்ஸ் இருந்தால் நல்ல காலேஜில் படிக்கிற சான்சஸ் அதிகம். இது குருநாதா, இப்போ நான் இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டிகிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணா ஆகலாமே.
அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு சினாரியோவில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு எந்த ஃபீல்டில் வேணால் ஒர்க் பண்ணலாம். எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் ஒர்க் பண்ணலாமா? அப்படியா சொல்கிறீங்க? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ்ல எல்லாம் சாலிட் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் சர்வைவ் ஆக முடியாது. அதுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தேவை. எந்த செக்டாரில் எல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக தேவைப்படுதோ அங்கெல்லாம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா தான் இருக்குது போல். சரி, படித்து முடித்த உடனே என்ன ஜாப் கிடைக்கும்? சிஸ்டம்ஸ் இன்ஜினியர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர், ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர், எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், கண்ட்ரோல்ஸ் இன்ஜினியர், மெக்கானிக்கல் மாடலர், சிமுலேஷன் இன்ஜினியர். இது எல்லாமே ஒரு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு கிடைக்கக்கூடிய என்ட்ரி லெவல் ஜாப் ரோல்ஸ். ஓஹோ, நல்ல நல்ல கம்பெனிஸ்லலாம் வேலை கிடைக்கும் தான் போலயே. உலகம் பூரா இருக்கிற மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அண்ட் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு மத்தியில் கூட எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. அது தவிர ஃப்ரெஷர்ஸுக்கு கூட இவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ் படித்து முடிக்கிற பல பேர் ரீசர்ச் ஃபீல்டு சூஸ் பண்ணுறாங்க. அகடமிக்ஸ் ஃபீல்டு கூட நிறைய கிராஜுவேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஈவன் கவர்மெண்ட் செக்டாரில் கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்ஜினியரிங் செக்டாரில் கேட்கவே வேணாம், அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. கரியர் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் வருஷத்துலேயே ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. இதில் ஒரு ஆப்ஷனும் செட் ஆகலைனாலும் நிறைய டாப் கம்பெனிஸில் டிமாண்ட் இருக்குது. அதில் சில கம்பெனிஸ் சொல்லணும்னா ஹனிவெல், டாடா, ஹியூண்டாய், மெர்சிடஸ் பென்ஸ், அமேசான், டைம்லர் அண்ட் ஃபைசர். டிமாண்ட் நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போது நல்ல சேலரி கிடைக்கும் தானே? ஸ்கில் செட், எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இது எல்லாம் பேஸ் பண்ணி சேலரி அமௌண்ட் வேரி ஆகும். எனிவே நிறைய ரெகுலர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃப்ரெஷர் சேலரி ரேஞ்சை விட மெக்கட்ரானிக்ஸ் கிராஜுவேட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷர் சேலரி ரேஞ்ச் அதிகம். ஒரு ஃப்ரெஷருக்கு ஆவரேஜாக 2 to 10 lakhs வரைக்கும் சேலரி பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணக்கூடிய செக்டாருக்கு ஏற்ற மாதிரி அந்த சேலரி ரேஞ்ச் டிஃபர் ஆகும். ஓகே, சரி குருநாதா, நான் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கே எடுத்துடுறேன். சரியான சாய்ஸாக தானே இருக்கும். நான் இப்போ ஒரு 7 points சொல்கிறேன். அதை வச்சு நீயே டிசைட் பண்ணலாம் நீ எடுத்திருக்கிற சாய்ஸ் கரெக்டானதா இல்லையான்னு. மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். இந்த 4 பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடைக்கக்கூடிய ஸ்கில் செட் ஒரே கோர்ஸில் கிடைக்க போகுது இல்லையா. ஹை இம்பேக்ட் ஜாப்ஸ். மெக்கட்ரானிக்ஸ் ஃபீல்டோட க்ரோத் அடுத்த 10 வருஷத்தில் ரேப்பிடாக இருக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த US டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா, மெக்கட்ரானிக்ஸ் ஒரு எமர்ஜிங் ஃபீல்ட் அண்ட் இதோட ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்க போதுன்னும் இதோட இம்பேக்ட் அதை விட அதிகமாக இருக்க போதுன்னு கோட் பண்ணுறாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுற அதே காம்பனன்ட்ஸ், சிஸ்டம்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறாங்க. ரீசோர்ஸஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கூட சேர்த்து 3D பிரிண்டர்ஸ், ரோபோட்ஸ் மாதிரியான ஹைடெக் எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்ளிகபிள் ஸ்கில்ஸ். ஸ்மார்ட் மெஷின்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி, ரிப்பேர் பண்ணி, ப்ரோக்ராம் பண்ணி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்கில் செட் டெவலப் ஆகும். இந்த ஸ்கில் செட் தான் எல்லா எம்ப்ளாயரும் எதிர்பார்க்குற ஸ்கில் செட். குட் பேயிங் ஜாப்ஸ் ப்ளஸ் ஹை ஸ்டார்டிங் சேலரிஸ். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிற ஃப்ரெஷர்ஸோட சேலரிஸ் ரொம்ப அதிகம் அண்ட் இந்த ஃபீல்டோட க்ரோத்தும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அ ரெஸ்யூம் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஸ்கில் செட் எல்லாத்தையும் உங்கள் ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணி அதை ஒரு எம்ப்ளாயரோ ஹையரிங் மேனேஜரோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக யூ ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த க்ரௌட். குருநாதா, ரொம்ப தெளிவாக மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றி எனக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நல்லா படிச்சு. படிக்கிற பையன் தானே. ஆல் தி பெஸ்ட். இருங்கடா, இல்லாதீங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா. இருடா, கிளம்பிட போறாங்கடா. Students, stand on the line and come pa. Our Gurunada only know.